மக்கள் வணக்கம். அனைவரையும் கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் அனிமேஷன் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க CYS மல்டிமீடியா நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் CY சத்யா அவர்கள் இன்னைக்கு வருகை தந்திருக்காங்க. ஐயா வணக்கம். பொதுவா 2011 எப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. இது தனிப்பட்ட கருத்தாக இல்லாமல் உங்களுடைய நிறுவனத்தை சார்ந்த ஒரு கருத்துன்னு வச்சுக்கலாம். இந்த அனிமேஷன் துறை அப்படிங்கிறது இந்த 2011 எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான இதுல இதுதான் இந்த வருஷத்தினுடைய ஹைடெக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உயர்தரமானது அப்படின்னா என்னென்ன படிப்புகள்லாம் இதுல வந்திருக்கு, என்ன எப்படி இருக்க போகுது இந்த அனிமேஷன் துறை? இந்த அனிமேஷன் துறையில பாத்தீங்கன்னா லைக் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா we have IT enabled services ஓட தாக்கம் ஜாஸ்தி இருக்கிறதால நிறைய நிறுவனங்களை இப்போ they are all doing everything. இப்போ வெப்சைட்டே அனிமேஷன் ஓரியன்டா தான் இப்போ எல்லாமே இருக்கு. இப்போ லைக் இட்ஸ் அபவுட் இன்ஃபர்மேஷன் கியாஸ்க், ஒரு CBT பண்ணாலும் சரி, பேசிக்கா 2Dல பண்ணாலும் சரி, 3Dல பண்ணாலும் சரி. சோ ஒவ்வொரு விஷயமும் தட் இஸ் IT enabled services செக்மெண்ட்ல இருக்கு. லேர்னிங்கா எடுத்துக்கோங்க ஆர் எனிதிங் ரிலேட்டட் மீடியா மற்றும் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் எல்லா கண்டென்ட்டுமே இப்போ அனிமேஷன் எல்லாமே இப்போ எங்கிறது கிடையாது. சோ இந்தியன் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி growth rate பாத்தீங்கன்னா அரௌண்ட் 23% லாஸ்ட் இயர். இப்போ இந்த இயர் மோர் தேன் 28 to 29% சோர்ஸ் நாஸ்காம் சோர்ஸோட ரிப்போர்ட். ஸோ 2011 லாட் ஆஃப் கிரியேட்டிவ் ஓரியன்டான பீப்புள் அனிமேஷன்னா லைக் ஒன்லி ஸ்பெஷலைசேஷன் இன் 3Dல மாத்திரம் இல்லாம அனிமேஷன் பேசிக் ஐடியா பத்தி ஒரு ஜென்ரலா ஒரு ஐடியாவே அனிமேஷன்ல எப்படி ஒரு அனிமேஷன் 2Dல இருந்து ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்க மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ 2011 பாத்தீங்கன்னா லைக் எல்லா விதமான இண்டஸ்ட்ரியுமே லைக் when they go for publishing or they looking for a web based WBTR இருந்தாலும் சரி, இப்ப எல்லாமே ஒரு அனிமேஷன் இருக்கு. ஸ்கூல் புக்ஸ், சிடிஸ் எல்லாமே இட் இஸ் நவ் பிகம் an animation. So future இட் இஸ் கோயிங் டு பி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம்ஸ் இப்ப பாக்குறீங்கன்னா முதல்ல இருந்த கேம்ஸ்க்கும் இப்போ இருக்க கேமிங் விளையாடுறது பாத்தீங்கன்னா லைக் இட் இஸ் 3D கேம்ஸ் நிறைய இதுல சினிமேட்டிக் கேம்ஸ் ஆயிடுச்சு. சோ அதனால இட் ஹஸ் பிகம் எவ்ரிதிங் இன்டு டிஜிட்டலைசேஷன். அண்ட் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா புக்ஸ்ல இருக்க பேக்ல இருக்க சீரிஸ் எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி மோர் இன்டு CBT இல்லாம இட் வில் பி இன்டு அனிமேஷனா இருக்க போகுது. அண்ட் ஃபியூச்சர்ல இந்த டெலிவிஷன் நம்ம மாதிரி ப்ளூரே நம்ம யூஸ் பண்ண போறோம். 3D டெக்னாலஜிஸ் எல்லாம் வரும்போது இதோட டெக்னாலஜி வளர வளர அனிமேஷனோட பங்கு ஜாஸ்தி இருக்கு. சோ பேசிக்கா விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் இட்ஸ் ஆல் 1-to-1 ரிலேட்டடுங்க. சோ 2011 மேபி ஆஃப்டர் ஏப்ரல் மார்ச்க்கு அப்புறம் இட் வில் பி வெரி பீக். சோ பேசிக்கா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட், ஒரு கிரியேட்டிவ் பேஷனேட் நல்லா வரையக்கூடிய திறமை இருக்கிற ஒரு மாணவர் மற்றும் அதுல கிரியேட்டிவிட்டி அந்த விஷுவலைசேஷனோட இதை அவருக்கு நல்லா இருக்குனாக்கா அவருக்கு தான் இந்த மாதிரி இந்த கோர்சஸ் நல்ல ஒரு சூட்டபிளா இருக்கும். சோ இட் இஸ் நாட் தட் இதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். சோ 2011 இருந்து பாத்தீங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் இட் ஹஸ் காட் அ வெரி வெரி ஹியூஜ் ஸ்கோப் பிகாஸ் லாட் ஆஃப் நாட் ஒன்லி அனிமேஷன் மூவிஸ் ஆர் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம மிச்சத்துறையில இருக்க ஏரோநாட்டிக்ஸ் மற்றும் ரோபோட்டிக்ஸ் துறையில இருக்கிற பங்குகளும் நிறைய விஷயங்கள் அனிமேஷன் நோக்கி இருக்கிறதுல ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணாலும் சரி, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணாலும் சரி, இட் அனிமேஷன் ஹஸ் பிகம் அ வைட்டல் ரோல். இப்ப அனிமேஷன் இல்லாம பண்ண முடியாத அளவுக்கு இப்போ எல்லா ஒரு நிறுவனத்திலுமே ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. சோ எல்லா நிறுவனத்திலும் முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. சோ அதுல CYS மல்டிமீடியா நாங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் சென்ற ஆண்டு மோர் தேன் 140-145 கம்பெனிஸ் பேசிக்கலி மல்டிமீடியா மற்றும் அனிமேஷன் கம்பெனிஸ் நிறைய நிறுவனங்கள் இங்க மாணவர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் இந்த இயர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இப்போ ஃபர்ஸ்ட் வீக்லயே we have got 3-4 companies who are into மாடலிங்ல சரி ஒரு டிசைன் விஷுவலைசேஷன்ல நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேக்குறாங்க. சோ இது அடிப்படையில இது இண்டஸ்ட்ரியோட growth. ரெண்டாவது நல்ல ஸ்கில்டு லேபர் தான் இப்போ மாணவருக்கு இது இண்டஸ்ட்ரி தேவை. இல்ல நீங்க ஒரு புறம் சொல்றத பாக்கும்பொழுது இதனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்குங்கறத ஏத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், இப்போ ஒரு மருத்துவர் படிப்பு படிக்கிறாங்கன்னும் பொழுது நான் ஒரு டாக்டர் அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு தனி அடையாளம் வருது. இதே மாதிரி கிராபிக்ஸ் படிச்சாலும் அவர்களுக்கு இவர் ஒரு அனிமேட்டர் அப்படிங்கிற அந்த தனி அடையாளம் கிடைக்கும். நிச்சயமாக லைக் அனிமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், மல்டிமீடியா ஸ்பெஷலிஸ்ட் ஆர் யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் அனிமேட்டர், கம்ப்ளீட் அனிமேட்டர், 3D அனிமேட்டர் மற்றும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. சீனியர் லைன் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் 5 years plus experience அனிமேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மினிமம் ஒரு ஆர்ட் டைரக்டர் இஸ் கெட்டிங் அரௌண்ட் 2 lakhs per month earning அவருக்கு இருக்குங்க. சோ அதுக்கு இந்த ப்ரொஃபஷன் இட் இஸ் இன்டு மோர் இன்டு கிரியேட்டிவ்ன்றதால இட் ஹஸ் காட் அ வெரி வெரி ஹியூஜ் மார்க்கெட். எப்பவுமே நம்மளோட
ஸ்கில்டு மேன் பவருக்கும் கிரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற சில கண்டென்ட்டுக்கும் எப்பவுமே வந்து ஓப்பனிங் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ ஒரு ப்ரொஃபஷன் வந்து ஒரு அனிமேஷன் ஸ்பெஷலிஸ்ட் நினைக்கூடியது ஒரு டிஃபரெண்டான ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் அனிமேஷன் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ஒரு கேட்டகரின்றது இட் இஸ் கோன் டு கம் ஃப்ரம் 2011. ஸோ எப்படி வந்து ஒரு வெப் ஸ்பெஷலிஸ்ட் கன்சிடர் பண்றோமோ அனிமேஷன் மல்டிமீடியால ஒரு ஐடி எனேபிள் சர்வீஸ்ல ஐடி துறையில போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வெப் ஸ்பெஷலிஸ்ட் ஆக போறாரோ ஒரு வெப் டெவலப்பர் ஆக போறாரோ ஒரு அனிமேஷன் ஸ்பெஷலிஸ்டும் இப்போ இனிமேட் இட் இஸ் கோன் டு பி தேர். ஸோ ஸ்டூடெண்ட் ஒரு மாணவர் வந்துட்டு இப்போ அனிமேஷன் துறையை நோக்கி வந்து போகும்போது லைக் ஹி ஹஸ் காட் அ வெரி குட் ஃபியூச்சர். ஏன்னா பிகாஸ் கிரியேட்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ மிச்ச இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா லைக் யூ ரீப்ளேஸ் பட் லாஜிக் ஒரு ரெண்டு இருக்கும். பட் இங்க வந்து லைக் யூ கேன் பி ரீப்ளேஸ்ட் எந்த ஒரு துறை. அனிமேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னாக்க லைக் இட் ஹஸ் காட் அ வேல்யூ. அதுக்குண்டான ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். பிளஸ் அது ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி அனிமேஷன் ஸ்பெஷலிஸ்ட். பேசிக்கா லைக் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் கேடர்ல இருக்கிறத விட ஒரு 4 times பிகர் தேன் அனிமேஷன் ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கும்போது அனிமேஷன் ஸ்பெஷலிஸ்ட்க்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பேசிக்கா ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்ட் நீங்க மருத்துவத்துறையோ ஒரு இன்ஜினியரிங் துறையோ ஒரு பக்கம் இருக்கலாம். அனிமேஷன் ஆல்சோ வில் பிகம் வெரி வெரி சக்சஸ்ஃபுல். அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு நிறுவனத்துல ஒருத்தர் அனிமேட்டரா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல மட்டும் பணிபுரியற மாதிரி போறான்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அவர் அதுலதான் இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு. அதுல இருந்து அவர் முன்னாடி இன்னும் கொஞ்சம் வேற எதுக்காவது போலாம் அப்படின்னா இல்ல இது உங்களுக்கு சரியா வருது நீங்க இதுலயே இருந்துருங்கிற மாதிரி தான் நிறுவனங்களும் சொல்றாங்க. அப்ப எப்படி அது அவருடைய வளர்ச்சியா இருக்க முடியும்? அனிமேஷன்ல வந்துட்டு there are lot of things actually. அது வந்து அவர் தனிப்பட்ட விஷயம். அவர் வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கிறாரு. சில பேர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருப்போம். பட் they could have been mastered into it. அந்த மாஸ்டர் இன் அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல நல்லா மாஸ்டர் பண்ணிருப்பாங்க. கம்பெனிஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். பட் பேசிக் ஸ்கில்ன்றது கிரியேட்டிவிட்டி. ஸோ அதுதான் COS மல்டிமீடியா நாங்க என்ன வாட் வி டு இஸ் வி கிவ் அ டிப்ளமோ அண்ட் வி ஹவ் டைட் அப் வித் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கிறதால we are giving a diploma for animation, especially specialization in animation. 1 year diploma we are giving. So adala vandu we cover across basics of animation and eppadi future eppadi irukku, future perspective therinja and the syllabus content has been designed and approved by the top leading companies or 5 companies and animation companies. Adha vandu kuduthirukanga. So idnala vandu or padikum bodu is very important. So ipo engal mari institutions vandu what we do is like we train them and groom them right from the basic. அனிமேஷன்ல எப்படி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும், என்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க போகலாம் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர்ல இருக்கிறதால we are very clear that இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சானாக்கா இந்த மாதிரி துறைக்கு போகலாம் அப்படிங்கறது we have got a career opportunities and career guidance நாங்க கொடுக்குறோம். ஸோ அதனால ஒரு மாணவர் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் போதுல இருந்தே இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எந்த கம்பெனிக்கு எந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்றத they have to analyze வாட் தேர் ஸ்கில். ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட இருக்க திறமையை வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க எஃபிஷியன்டா இருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து அவங்க செல்ஃப் அனாலிசிஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த வரும்போது அந்த அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க எந்த அளவுக்கு ஸ்பெஷலைசேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டானாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தே கேன் ஒர்க் இட் அவுட். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. லைக் நிறைய CBT, WBTs, நிறைய இண்டஸ்ட்ரி தே கோ ஃபோக்கஸ் ஆன் e-learning. இப்போ e-learningலேயே வந்து இந்த மோர் டு 3D பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுத்து பண்றாங்க. தென் ஆன்லைன் கேமிங் இப்ப நிறைய வருது, ஆன்லைன் வெப் பேஸ்ட் இதுவும் வருது. பேசிக்கா லைக் யூ நீட் டு டெக்னாலஜிக்கும் டிசைனுக்கும் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பாலமா இருக்கு. ஸோ அந்த ஒரு பாலத்தை தான் நாங்க வந்து ஃபுல்ஃபில் பண்றோம். ஸோ பை கிவிங் தெம் 1 year ப்ரோக்ராம் கோர்ஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்ககிட்ட முன்னிலையில என்னென்ன நிறுவனங்கள் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள், அங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. அப்போ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 10 இல்ல 12 நிறுவனங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லித்தர மாதிரி தானே இருக்கும். அதை தாண்டி வேற வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதாவது இந்த காமன் சாஃப்ட்வேர்ன்றது வந்து 3Dன்றது ஒரு டெக்னாலஜி. லைக் அது வந்து சாஃப்ட்வேர்ன்றது நத்திங் டு டூ வித் அந்த சாஃப்ட்வேர் வந்து சப்போஸ் 3D Max யூஸ் பண்றீங்க, அனிமேஷன் சாஃப்ட்வேர் மாயா யூஸ் பண்றீங்க. இந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா வாட் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி யூஸ் ஆகுன்றத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சாஃப்ட்வேரை எப்படி எடுத்துட்டு போகுதுன்னு நிறைய பேர் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி நம்பி இருக்காங்க. வந்து சாஃப்ட்வேர் எப்படி எடுத்துது, இது என்ன மாதிரி டெக்னாலஜி, என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இந்த சாஃப்ட்வேரை பண்ணலாங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னாக்கா தே கேன் ப்ரிஃபர் எனி கைண்ட் ஆஃப் நாட் மேட்டர் ஆஃப் கம்பெனிஸ். அது இண்டிவிஜுவாலிட்டியோட ஒரு இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்றது. அந்த சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட் இருக்கு, அந்த சாஃப்ட்வேரால வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுன்றது ஒரு செக்மெண்ட் ஆஃப் த பீப்புள். பட் கிரியேட்டிவிட்டி விஷுவலைசேஷன் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற ஒரு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா they go more into 3D base. 3D oda basic anatomy enna fulla ellame they'll understand about what is 3D, why 3D, eppadi 3D ஒரு கான்செப்ட் எப்படி இன்வால்வ் பண்றது,
அப்படிங்கறத வந்து விஷுவலைஸ் பண்ணி அவங்களால பண்ண முடியும். சோ அப்படி பார்க்கும்போது they don't depend on the software, they depend on the technology. சோ அப்படி பார்க்கும்போது 3ds Maxனாலும் ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணா they can do Maya பண்ணலாம், இல்ல சாஃப்ட் இமேஜ், எந்த சாஃப்ட்வேரா இருந்தாலும் they can easily அவங்க plug in பண்ண முடியும். அந்த பேசிக் எஜுகேஷன் தான் நாங்க கொடுக்கிறோம். That is a basic education. CYS Multimedia students, we can give them a very good way. எப்படி இந்த டெக்னாலஜி எடுத்துக்குது, எப்படி இந்த சாஃப்ட்வேர் யூட்டிலைஸ் பண்ண, நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து அவங்களே தானாவே அவங்க they can upgrade. சோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்க. சோ மல்டிமீடியா அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் லைக் தியரி செஷன்ஸ் அண்ட் ஒரு ஆத்தரைஸ் சென்டர்ல படிக்கிறதுன்றது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வந்துட்டு அவங்களுக்கு they have a full fledged certification கிடைக்குது. பிளஸ் we are going to give them international certification. சோ அதுவும் நாங்க கொடுக்குறோம். சோ இதனால வந்துட்டு they have got a very good advantage, not only in one company, any company they can prefer, but basically எந்த கம்பெனில ஒர்க் பண்றது இம்பார்ட்டன்ட். யூ கேன் ஒர்க் இன் டாப் மோஸ்ட் கம்பெனி, பட் எந்த ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி ரோல்ல ஒர்க் பண்றோம்ன்றதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் த கம்பெனின்றது. இப்போ நீங்க சொல்றத பார்க்கும்பொழுது நிறுவனங்களுக்காக கோர்சஸ் கிடையாது, கோர்சஸ் படிச்சுட்டு எந்த நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கோ அதுல போய் நம்ம சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ சில இடங்களுக்கு நாங்க போறோம், இந்த மாதிரி கிராபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா அவங்க நீங்க இந்த மாதிரியான சில நிறுவனங்களினுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி இங்கெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தந்துருவோம் அப்படின்னு உத்தரவாதம் அளிக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரியான உத்தரவாதம் CYS அளிக்குதா? அதாவது உத்தரவாதம் சொல்ல விட வந்து லைக் நாங்க ரொம்ப குவாலிட்டியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மாணவர் வந்து இது முடிச்சுட்டு போகும்போது அந்த சாஃப்ட்வேர் பத்தி ஃபுல் நாலேஜ் இருக்கணும்ன்றது நாங்க ரொம்ப ரொம்ப கிளியரா இருப்போம். பிகாஸ் ஹி வில் ஹேவ் த சாட்டிஸ்பாக்சன் ஒன்ஸ் அந்த சாஃப்ட்வேர் நல்லா தெரிஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா ப்ராஜெக்ட் பண்ணிருக்கான்னு சொன்னா அந்த சாட்டிஸ்பாக்சன்ல he will get the job automatically on campus. எங்க ஆன் கேம்பஸ் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. கெட்டிங் a job is very easyங்க. ஆனா என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறதா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். you will be choosed by the corporate. சோ நீங்க வந்து சூஸ் பண்றதுன்றது உங்களோட திறமை, இல்ல கம்பெனிஸ் உங்களை சூஸ் பண்ணுறது இட் இஸ் another way of looking out for it. So intelligent student வந்துட்டு என்ன பண்ணுவார், they improve in creative, they wait for the very good opportunity and look for a best project. என்ன ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ற அந்த கம்பெனி, அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஒர்க் பண்ணா நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருப்போம், நெக்ஸ்ட் ஒரு 1 year நம்மளோட இன்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் ஒரு மெயின் திங். சோ பேசிக்கா வந்து கிரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற மாணவர்கள், டிராயிங் ஸ்கில்ஸ் மெயின்ல இருக்கிற ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா they have been very successful. சோ செகண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்போ ஐடி எனேபிள் சர்வீசஸ் வெப் பேஸ்ட் ரெக்வயர்மெண்ட்டும் நிறைய இருக்கிறதால any degree படிக்கும் மாணவர்கள் they can also do a dual degree with CYS Multimedia and also they can do a diploma course with CYS Multimedia. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னா நாங்க 50% ஆஃபர் கொடுத்திருக்கோம். any course they take it up, any centers in maybe in Viluppuram or Kannur or we're going to come across a branch in Coimbatore in this month. கோயம்புத்தூர் நேயர்களுக்கு லைக் ஒரு நல்ல ஒரு விஷயம்னா இந்த month we are going to come across in Coimbatore. சோ அதனால வந்து 50% வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நாங்க இந்த ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல கொடுக்குறோம். சோ அது நம்ம டிகிரி கோர்ஸுக்கு நாங்க ஆஃபர் பண்றோம் 50%, டிப்ளமா கோர்ஸுக்கு நாங்க 50% ஆஃபர் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாணவர்களும் லைக் we give them a very clear content and syllabus. அந்த சிலபஸ் கண்டென்ட் வந்து இது இப்படிதான் சொல்லி கொடுக்கணும்ன்றது சொல்லி தரதால எல்லா சென்டர்ஸ்லயுமே we follow the same thing. It's in Pallavaram சரி or Tambaram, any centers we have got, Velacheri or T Nagar, any centers we have the equal set because instructors has been certified by us. சோ அது பெரிய அட்வான்டேஜ். we are coming across more centersங்க. சோ மாணவர்களுக்கு வந்து லைக் என்ன மாதிரி துறைக்கு போகணும், ஒன்ஸ் நல்ல salary வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், எஸ் we'll tell them a very good diploma course. அது அவைலபிளா இருக்கு. இப்போ ஒரு 3 monthsல I want to get an internship, லைக் ஒரு 3 months போனேன் சைட் பை சைட் பார்ட் டைம்ல நான் earn பண்ணணும். நான் டிகிரி படிச்சு கொண்டே இருக்கிறேன், மேலும் டிப்ளமோ நான் படிக்கிறேன், மேற்கொண்டு நான் ஒர்க்கும் பண்ண முடியுமோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். நிறைய மாணவர்களுக்கு நாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்திருக்கோம். லைக் எஸ்பெஷலி பிரிண்ட் அண்ட் வெப் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப we have taken a much strain onto it. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை.